இதுல உங்களுக்காக என்ன இருக்கு? பினான்சியல் டிசிஷனுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை புரிஞ்சுக்கலாம். பங்குச்சந்தை எவ்வாறு செயல்படுது, சொத்துக்களை வாங்க அல்லது விற்க சிறந்த நேரம் எப்போ, அது மட்டும் இல்ல குறிப்பிட்ட வயசுக்குள்ள ரிட்டையர்மெண்ட் ஆக ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு சேமிக்கணும், பர்சனல் பினான்ஸ் பத்தின டிஸ்கஷன்ல ஆதிக்கம் செலுத்துற கேள்விகள் இதெல்லாம். எது எப்படி இருந்தாலும் இந்த கேள்விக்கெல்லாம் பின்னாடி முக்கியமான ஒண்ணு இருக்கு. அது ஹியூமன் ஃபேக்டர். வேற விதமா சொன்னா நெஜ மனுஷங்களுக்கும் அவங்களோட பணத்துக்கும் நடுவுல இருக்கிற உறவு. மோர்கன் ஹவுஸ் இந்த ஃபேக்டர் தான் பினான்சியல் டிசிஷன் மேக்கிங்க புரிஞ்சுக்கிறதுக்கான சாவின்னு விவாதம் பண்றாரு. மக்கள் ஏன் கடன்ல மூழ்குறாங்க இல்ல அதிர்ஷ்டத்தை வீணடிக்கிறாங்கங்கறத நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனா நீங்க வட்டி விகிதங்களை பத்தி படிக்க வேண்டியதில்ல. பொறாம, பேராசை மற்றும் நம்பிக்கை இதோட வரலாற்று எல்லாம் நீங்க ஆராயணும். அதுதான் நாம வரப்போற செக்ஷன்ல துல்லியமா செய்ய போறோம். இதுல நீங்க கத்துக்க போறது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ எப்படி வடிவமைக்குது. ஒரு பிகாசோ ஓவியத்தை வாங்கணும்னா கூடவே 99 யூஸ் இல்லாத ஓவியத்தை வாங்குற மாதிரி ஏன் ஆகுது, பொறாமை எப்படி முதலீட்டாளர்களிடம் உள்ள எல்லாத்தையும் பணயம் வைக்கிற ரிஸ்க உருவாக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.